அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு சூப்பர் ப்ராப்ளம் நம்ம என்ன செய்வோம், லெட் அஸ் ட்ரை டு ரிசால்வ். அந்த ப்ராப்ளத்தின் மூலமாக நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்க போகிறோம்னா, ஒரு புள்ளியில் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் எப்படி எழுதுறது, ரைட், பின்னாடி அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது, ஃபஸ்ட்டு எப்படி எழுதுறது இப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் ரீட் தி ப்ராப்ளம். ரைட், 2 masses 8 kg and 12 kg are connected at the two ends of a light inextensible string that goes over a frictionless pulley. ஸோ ஒரு புள்ளி சக்கரம் இருக்குது, இந்த பக்கம் ஒரு 12 கிலோ, இந்த பக்கம் ஒரு 8 கிலோ. கையை எடுத்தால் 12 கிலோ வழியாக சல்லு இழுக்கும் இல்லையா, ரைட். அப்போ என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் தி ஆக்சலரேஷன் ஆஃப் தி மாசஸ், என்ன ரேட்டில் ஆக்சலரேட் ஆகும், அண்ட் தி டென்ஷன் இன் தி ஸ்ட்ரிங் வென் தி மாசஸ் ஆர் ரிலீஸ்ட். ஸோ மாசஸை விட்டுட்டோம்னா எவ்வளோ டென்ஷன் இருக்கும், இதான் கேட்டிருக்காங்க. லெட் அஸ் ட்ரை டு அனலைஸ் தி சிச்சுவேஷன். ஓகே, ஸோ இதுதான் அந்த புள்ளி. புள்ளியில் இது ஸ்ட்ரிங், ஒரு பக்கம் M1ங்கிற மாஸ் இருக்குது, அது 8 கிலோ. இன்னொரு பக்கம் M2ங்கிற மாஸ் இருக்குது, 12 கிலோ. பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நிற்கும், விட்டுறோம். விட்டால் இந்த பக்கம் என்ன ஆகும், ஆக்சலரேட் ஆகும் கீழே. அதே ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்கும், மேலே ஆக்சலரேட் ஆகும். அதற்கேற்ற மாதிரி இங்கே டென்ஷன் இருக்கும், அதே டென்ஷன் தான் இங்கே இருக்க முடியும், ஒரே ஸ்ட்ரெயின் இங்கே இருக்க முடியும். அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியணும்னு கேட்டிங்கன்னா, எப்படி சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் ஃபார் மோஷன் எழுதணும்னு தெரியணும். சார் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் இந்த மாஸை ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா, இந்த மாஸ் தரையை நோக்கி போக விரும்பும், ரைட். எப்படி விரும்பும், M1 into G அப்படி விரும்பும், மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படி விரும்பும். டென்ஷன் மேலே தூக்குது T, இதில் யார் டாமினேட் பண்ணுறாங்களோ அந்த திசைக்கு போகும். T டாமினேட் பண்ணுது, ஏன்னா 12 கிலோ, T டாமினேட் பண்ணும். அப்படின்னா T minus M1G is equal to இந்த M into acceleration, M1 into A. So this is the way to write the equation. பாருங்க, T M1Gல யார் டாமினேட் பண்ணுறாங்க, T minus M1G when the dominate பண்ணுறான். So this is going to be equal to M into A. This is Newton's second law of motion. இப்போ இதே மாதிரி இங்கே சொல்லுங்கள். இப்போ கீழே ஆக்சலரேட் ஆகுது, எப்படி ஃபோர்ஸஸ் செயல்படுது, T இப்படி செயல்படும், M2G இப்படி செயல்படும், M2G ஜெயிக்குது, therefore accelerated towards downwards. So M2G minus T is equal to M2 into A. So these are two set of equations of motions. So இதான் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதுறதுக்கான வழி. இது ரெண்டும் எழுதிட்டா அதை புரிகிற மாதிரி இந்த இடத்துக்கு கொண்டுட்டேன். T minus M1G is equal to M1A, M2G minus T is equal to M2A. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் சமப் பண்ணிங்கன்னா T கேன்சல் ஆயிரும். ஸோ M2G minus M1G is equal to M1A plus M2A. A is equal to M2 minus M1 into G divided by M1 plus A2 M2. 12 minus 8 4 into 10 divided by 20. 40 by 20 is equal to 2 meter per second square. So this is the acceleration. ஸோ ஆக்சலரேஷன் ஒன்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் டென்ஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த ஆக்சலரேஷனுக்கு ஏதாவது ஒரு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், ரைட், யூ கேன் செக். ஸோ T minus M1G தான் இருக்குது. ஸோ 8 into 10 is equal to 8 into 2. So T is equal to 8 into 2 plus 8 into 10, 16 plus 90 is equal to 96 Newton. So very simple thing. ஆனால் என்ன பிரச்சனைனா பிள்ளைங்களா, இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் நிறையா நம்ம சம்பவம் படிக்கிறது இல்லை. அதனால் ஏதேனும் ஒரு நீட்லேயோ ஐடி ஜேஇலையோ இப்படி கேள்விகள் பார்த்தா நம்ம என்ன செய்கிறோம், மிரள்றோம். அப்படி மிரளக்கூடாது.
துல்லியமாக புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இதை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.